ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆதாம்ரே சரணே வினம்ரமததம் आताम्रे चरणे विनम्रमततं हस्तेन हस्ते स्पृशन् हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्गविधिभिः बोधस्ते भविता न सर्गविधिभिः बन्धोऽपि सञ्जायते बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्य गिरं प्रदोष्य निधराम् इत्याभाष्यकिरं प्रदोष्य निधराम् तच्चित्तगूढस्वयं तच्चित्तगूढस्वयं सृष्टौ तं समुदैरयः स भगवन् सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लागताम् उल्लासयोल्लागताम् आताम्रे चरणे विनम्रमततं हस्तेन हस्ते स्पृशन् आताम्रे चरणे विनम्रमततं हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्गविधिभिः बन्धोऽपि सञ्जायते बोधस्ते भविता न सर्गविधिभिः बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्य गिरं प्रदोष्य निधराम् तच्चित्तगूढस्वयम् इत्याभाष्यकिरं प्रदोष्य नितरां तच्चित्तगूढस्वयं सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लागताम् सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लागताम्. இப்போ இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். அதஸ்பர்ஷன் ஹஸ்தேன ஹஸ்தே, பிறகு தங்களது கைகளால் பிரம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, ஆதாம்ரே சரணே, உங்களுடைய சிவந்த திருவடிகளில், வினம்ரம் அததம், விழுந்து நமஸ்கரித்த பிரம்மாவை பார்த்து, போதக தே பவிதா, உனக்கு ஞானம் உண்டாகட்டும், சர்க்க விதிபிகி, படைப்பு தொழிலை செய்வதால், ந பந்தோபி சஞ்சாயத்தே, உனக்கு பந்தம் ஏற்படாது, இத்தியாபாஷ்ய கிரம், இத்தகைய வார்த்தைகளை நீங்கள் பேசினீர்கள், பிரதோஷ்ய நிதராம், பிரம்மாவை தரிசனத்தாலும் வார்த்தைகளாலும் மிகவும் மகிழ்வித்தீர்கள், தச்சித்த கூடஸ்வயம், நீங்கள் பிறகு பிரம்மாவின் மனதிற்குள் மறைந்து கொண்டு, சிருஷ்டௌ தம், படைப்பு தொழில் அவரை, சமுதைரய, நீங்களே ஈடுபடுத்தினீர்கள், தூண்டினீர்கள், அப்படி செய்த நீங்களே, உல்லாகதாம், நான் நோயிலிருந்து குணமடைவதை, உல்லாசைய துரிதப்படுத்துங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆதாம்ரே சரணே வினம்ரமததம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் போதஸ்தே பவிதா ந சர்கவிதிபிஹி பந்தோபி சஞ்சாயதே இத்யாபாஷ்ய கிரம் பிரதோஷ்ய நிதராம் தச்சித்தகூடஸ்வயம் சிருஷ்டௌ தம் சமுதைரயஸ்ய பகவன் உல்லாசயோல்லாகதாம். வைகுண்டத்தில் வாசுதேவனோட தரிசனத்தை கண்டு அதனால் பிரம்மா மிகுந்த பரவசமடைந்து பகவானிடம் தனக்கு ஞானத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதுக்கு பிறகு பிரம்மா என்ன செய்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டத்ரி சொல்கிறார்.
அதுக்கப்புறம் பிரம்மா பகவானோட சிவந்த திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்தார். பகவானோட திருவடியோட சிவந்த நிறத்தை பெரியாழ்வார் கூட சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாடுவார். அப்படிப்பட்ட ஆதாம்ரே சரணே சிவந்த திருவடிகளில் விழுந்து வணங்கிய பிரம்மாவோட கையை பகவான் தன்னுடைய திருக்கையால் பிடித்து கொண்டு பிரம்மாவை பார்த்து உனக்கு ஞானம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாராம். மேலும் இந்த சிருஷ்டி தொழிலை செய்கிறதுனால உனக்கு கர்மபந்தம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். எதனால் அப்படி கர்மபந்தம் ஏற்படாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரம்மா சிருஷ்டியை கர்மயோகமாக தான் செய்வார். அதில் அவர் தனக்கு ஏதாவது ஒரு பயன் வேண்டும்னு நினச்சோ தன்னோட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்தோ செய்ய மாட்டார். பகவானோட கட்டளைப்படி அந்தந்த ஜீவாத்மாவுக்கு அவரவர் கர்மப்படி தகுந்த பிறப்பு தரப்படுகிறது இல்லையா, அதனால் அவருக்கு கர்மபந்தம் ஏற்படாது. இவ்வாறு கனிவான வார்த்தைகளை சுவாமி பகவான் சொல்லி பிரம்மாவை மிகவும் மகிழ்வித்தார். பின்னர் பகவான் பிரம்மாவனோட மனசுக்குள்ளேயே மறைஞ்சிக்கிறார். எதுக்காக? அவரே இருந்து இயக்கினாதான், மனசுக்குள்ளே உள்ளே இருந்து இயக்கினாதான் பிரம்மாவால் அந்த படைப்பை செய்ய முடியும். அவனின்றி அணுவும் அசையாது இல்லையா. அதனால் பிரம்மாவோட உள்ளத்தில் மறைஞ்சு இருந்து கொண்டு நீங்களே அவரை படைப்பு தொழிலை செய்யும்படி தூண்டினீர்கள். அப்படிப்பட்ட தாங்களே என்னுடைய நோய் குணமடைவதை, நான் ஆரோக்கியமடைவதை துரிதப்படுத்த வேண்டும் என்று பட்டத்ரி மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார். பிரம்மா கண்ட அற்புதமான வைகுண்ட லோகத்தின் தரிசனத்தை அழகாக விவரித்து ஸ்ரீ பட்டத்ரி அவர்கள் நமக்கும் வைகுண்டத்தையும் வைகுண்டவாசிகளையும் தேவி மகாலட்சுமியையும் பரவாசுதேவனாக பகவானோட தரிசனத்தையும் செய்து வைத்தார். அவருடைய சிவந்த திருவடிகளில் நமஸ்கரித்து பட்டத்ரியோடு நாமும் நோயற்ற வாழ்வை பிரார்த்தித்து கொண்டு இந்த தசகத்தை ஸ்ரீ குருவாயூரப்பன் பாதங்களில் சமர்ப்பிப்போம்.